பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1 கொரிந்தியர் 1 30-31 மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். நம்ம யாரை குறித்து மேன்மை பாராட்டணும்னா கர்த்தரை குறித்து மாத்திரம்தான் நம்ம மேன்மை பாராட்டணும். வேற எதை குறிச்சும் நம்ம மேன்மை பாராட்டக்கூடாது. ஏனென்றால் கர்த்தர் தான் நமக்கு எல்லா காரியங்களையும் தருகிற தேவன். நம்ம ஒண்ணுமே கிடையாது, ஜீரோ. அவர்தான் நமக்கு ஞானம், நீதி, பரிசுத்தம், மீட்பு எல்லாமே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தான். இந்த நாளில் நம்மை ஒன்று கூடி ஆராதிக்க கிருபை செய்த தேவாதி தேவனை ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஹalleluya, hallelujah, hallelujah. Thank you Jesus, thank you Jesus. Hallelujah, hallelujah. நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி. இருதயத்தின் ஆழத்திலிருந்து நமக்கு வேற எந்த சிந்தனையும் வேணாம். கர்த்தரை மாத்திரம், கல்வாரி சிலுவை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வேகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. ஹalleluya, ஹalleluya. மகிமையின் மேகம் அது நம்மை மூடிக்கொண்டிருக்கிறது. ஆஸ்தரிப்பு கூடாரத்திலே இறங்கின அந்த மகிமையின் மேகம், ஷெகினா மகிமை இந்த ஆலயம் முழுவதையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. நன்றி கர்த்தாவே, நன்றி அப்பா. தகப்பனே, இந்த ஓய்வு நாளிலும் கூட அப்பா அம்மை துதிக்கும்படியாக நீர் கொடுத்த இந்த மகா பெரிய ஸ்லாக்கியத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, எங்களை ஒரு விஷயம் உடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. அப்பா, எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. துவக்கம் முதல் முடிவு வரையிலும் அப்பா நீரே பொறுப்பெடுத்து நடத்தும்படியாக ஆவியானவரின் ஆளுகைக்குள்ளாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும். நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியர்களாய் இருக்கிறோம் தகப்பனே. அப்பா, எல்லா கனத்திற்கும் மகிமைக்கும் துதிக்கும் பாத்திரர் நீர் ஒருவர் மாத்திரமே தன்ராஜா. அப்பா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி இயேசுவே. அப்பா, நீரே எங்களை நடத்துங்க அப்பா, பொறுப்பெடுத்து கொள்ளுங்க தகப்பனே. முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹalleluya. ராஜா, நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா என்று கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நாம் நன்றி செலுத்தி பாடுவோம். கரங்களை தட்டி உற்சாகமாய். ராஜா, நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜா, நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா.
ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நானும் குரல் கேட்டு பாக்கியம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நானும் குரல் கேட்டு பாக்கியம் தந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் உணவு உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரை. பாதுகாத்து வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா. நன்றி ராஜா நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். துன்பத்தின் பாதை துன்பத்தின் பாதையில் நடந்த அந்நாளை தூக்கி சென்றீரையா. துன்பத்தின் பாதையில் நடந்த அந்நாளை தூக்கி சென்றீரையா. அன்பருன் கரத்தால் அணைத்து அணைத்து தினம் ஆறுதல் தந்தீரையா. கரத்தால் அணைத்து அணைத்து தினம் ஆறுதல் தந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி
என் ஜீவனாலெல்லாம் நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி. என் ஜீவனாலெல்லாம். ஹalleluya. ஹalleluya. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே, ஆறுயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வீரே, ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. என் முன்னே சென்றீரே, எங்கள் பயணத்தை காத்தீரே. என் முன்னே சென்றீரே, எங்கள் பயணத்தை காத்தீரே. மகிமையால் மூடிக்கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே. மகிமையால் மூடிக்கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே. ஆறுயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே, ஆறுயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி மகிழ்ந்தீரே, வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி மகிழ்ந்தீரே. மகிமையால் மூடிக்கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே. மகிமையால் மூடிக்கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே. ஆறுயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே, ஆறுயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. ஆறுயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே, ஆறுயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. ஹல்லேலூயா. ரொம்ப அழகான ஒரு பாட்டு இது. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி மகிழ்ந்த தெய்வம். நம்முடைய பாதைகள் எல்லாத்தையும், நம்முடைய வாதைகளை நீக்கி மகிழ்ந்த தெய்வம். அவரை தான் அந்த நாளில் ஆராதிக்க வந்திருக்கிறோம். நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதம் 1. கண்ணை மூடிட்டு அப்படியே வரிசையா சொல்லலாம், அப்படிதானே? சங்கீதம் 23 மாதிரி சங்கீதம் 1ஐயும் நாம் மனப்பாடமாக வைத்திருப்போம். இருந்தாலும் நாம் யாவரும் எழுந்து இந்த வசனங்களை ஒன்றின் பிரகாரமாக ஒன்று நாம் வாசிக்க கேட்போம். 671 பக்கமே சங்கீதம் 1. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும்,
கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபைகளிலும் நிலைநிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். ஆமென். நாம் எல்லாமே உட்கார்ந்துக்கலாம். நாம் ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் 2. கர்த்தருடைய வேதத்தில் துக்கமாயிருந்து. அப்படியா? காலையில ஏஞ்சி வசனம் படிச்சியா? படிக்கிறேன் டாடி. படிக்கணுங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு, ரொம்ப ஒரு உற்சாகத்தோட சொல்றாரு, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன். அப்படியா போட்டிருக்கு? பாக்கியவான் போட்டிருக்கு. டவுட்டோட போகல, டவுட் இல்லைல்ல? எஸ், பாக்கியவான். நம்ம பாக்கியவானா இல்லையாங்க? கண்டிப்பா பாக்கியவான். ஏன் அப்படின்னா அவருடைய பரிசுத்த வேதாகமத்தை ஆண்டவர் நம்ம கரத்துல கொடுத்திருக்கிறார். அதை நம்ம படிக்கிறோம், அனுதினமும் தியானிக்கிறோம். அதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னோம்னா, ஆண்டவர் வந்து சொல்லுவாங்க, ஒரு சில பாஸ்ட் அடிக்கடி சொல்லும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கும், தப்பா எடுத்துக்காதீங்க. ஆண்டவர் என்னோட பேசினார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் என்கிட்டலாம் பேச மாட்டாரா அப்படின்னா நல்லா கேட்டிருக்கிறேன். நீங்க மெசேஜ் எடுக்கும் போது நான் கேட்டிருப்பேன், ஆண்டவரை எப்ப என்கிட்ட பேசுவீங்க அது மாதிரி அப்படின்லாம் கேட்பேன். ஆண்டவர் எல்லா இடத்துலயும் வார்த்தையினால பேச மாட்டாருங்க, அவருடைய வசனத்தினால பேசுவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறோம்? அந்த வசனத்துல தாவீது என்ன சொல்றாரு? பிரியமா இருந்து. எப்படி பிரியமா இருக்கணுமா? அவருடைய வேதத்துல பிரியமா இருக்கணும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்த சொல்லுங்களேன். எல்லாத்துக்குமே காமனா எடுத்துக்கிறேன். சுகர் இருந்தாலும் சரி, இல்லாட்டினாலும் சரி, அல்வா எத்தனை பேத்துக்கு பிடிக்கும்? எல்லாத்துக்குமே பிடிக்கும். அல்வா கசக்கும் தானே? எப்படி சொல்றீங்க? இனிப்பு கலந்து பாக்குறதுனால சொல்லலாம். எப்படி இனிக்கும்னு சொல்றீங்க? கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசி பார்த்த ஜனமா இல்லையா? சத்தமா சொல்லணும். அவர் இங்க நின்று நான் அல்வா கொடுக்குறேன் அப்படின்னா எப்படி முண்டி அடிச்சுட்டாது. சின்ன பிள்ளைங்களாம் பாத்தீங்கன்னா அண்ணன் எனக்கு அண்ணன் எனக்கு அப்படின்னு கையை நீட்டிட்டு இங்க வந்து நின்றுங்க. அந்த பிரியத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்திருக்கிறேன், ருசித்து பார்ப்பேன், ருசித்து கொண்டே இருப்பேன். அவருடைய வேதத்துல இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் மனுஷன் பாக்கியவான். அடுத்து பார்க்கிறோம், 5வது வசனத்தை நாம் வாசிக்கலாமே. இது கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்கள் சபைகளிலும் நிலை நிற்பதில்லை. ஆண்டவர் இந்த நாள்ல நம்மளுடைய சபைக்கு நம்மளை என்ன நோக்கத்திற்காக கூட்டு வந்திருக்கிறார், அழைத்து வந்திருக்கிறார்? அவரை துதிப்பதற்காக, அவரை ஆராதிப்பதற்காக, அவருடைய வார்த்தையை தியானிப்பதற்காக. அதற்காக தான் நாம் இங்கே வந்திருக்கிறோம். நாம் எந்த ஜனமா இருக்கிறோம்? கர்த்தரை ருசி பார்த்த ஜனமா இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்த ஜனம், ருசித்து பார்த்த விசுவாசிகள், ருசித்து பார்த்த தாய் தந்தை பிள்ளைகள் நாம். எனவே அவரை தான் நாம் துதிக்க வந்திருக்கிறோம். 6வது வசனத்தை பார்க்கிறோம். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். நாட்களும் காலமும் பொல்லாதவைகளா இருக்குது இல்லை? அப்படியா? ஏன்னா ஒரு சின்ன மொபைலை நம்பி நம்ம ஒரு பெண் பிள்ளைகள்கிட்டோ ஆண் பிள்ளைகள்கிட்ட சின்ன குழந்தைகள்கிட்ட கூட கொடுக்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கிறது. இந்த நாளிலே நாம் நீதியின் வழியிலே நடக்க ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? கரத்துல பரிசுத்த வேதாகமத்தை நம்ம கொடுத்திருக்கிறார், அவருடைய வார்த்தையை நம்ம கொடுத்திருக்கிறார். அவருடைய வார்த்தையில நாம் இரவும் பகலும் தியானமாய் இருந்தோம்னா பாக்கியவான்களாய் இருப்போம். நாம் இந்த நாள்ல பாக்கியவான் தானே? பாஸ்டர் மட்டும் பாக்கியவான் போல. நாம் இந்த நாள்ல பாக்கியவான்களா இல்லையா? டவுட்டோட சொல்ல வேணாம். எஸ், பாக்கியவான்கள். நாம மாத்திரம்தான் பாக்கியவான்கள். நம்ம வந்து நம்மளை பார்த்து பொறாம பண்ணணும். என்ன இவன் மட்டும் பாக்கியவான்னு சொல்றான்? வெளியில உள்ளவங்களாம் நம்மளை பார்த்து சொல்றோம். ஏங்க? ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட விசுவாசிகள் நாம். அந்த விசுவாசத்தோடு நாம் எழுந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? எல்லாமே கண்களை மூடிக்கலாம், எழுந்து நினைக்குவோம். ஆண்டவரே, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படி உண்மை நாங்கள் துதிக்க போகிறோம். ஆண்டவரே, எத்தனையோ கஷ்டங்கள் வந்திருக்கலாம், எத்தனையோ நஷ்டங்கள் நம்ம இடத்துல வந்திருக்கலாம்.
எத்தனையோ கவலை கண்ணீர்கள்ல நம்ம இந்த நேரத்துல வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் இந்த நாளில நம்மை பார்த்து சொல்லுகிறது, நீ பாக்கியவதி, நீ பாக்கியவான் அப்படின்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிற தேவனாய் இருக்கிறார். எத்தனையோ எதிர்பார்ப்புகள் இருக்கலாம், தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கலாம், கஷ்டம் நஷ்டம், குடும்ப சூழ்நிலைகள், கடன் பிரச்சனைகள், எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம். அந்த பிரச்சனையிலிருந்து நமக்கு விடுதலை தருகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவர் வசனத்துல கூட சொல்றாரு, இந்த உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் நம்மில் இருக்கிறவர் பெரியவர். அந்த பெரியவரை தான் நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம், துதிக்க வந்திருக்கிறோம். எல்லாருமே சத்தத்தை உயர்த்தி துதிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களை அநேக இக்கட்டு இன்னல்களிலிருந்து பாதுகாத்து தெய்வமே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் துதிகளிலே பிரியப்படுகிறவரை தெய்வமாய் இருக்கிறவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய நாமத்தை எங்களுக்கு அருளி நீர் என்னுடையவன் என்று சொன்ன தெய்வமே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. என் இருதயத்துக்கு ஏற்ற தாசன், என் இருதயத்துக்கு ஏற்ற மகள் என்று சொன்னவரே உம்மையை நாங்கள் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, தாவீது வனாந்திரத்துல அந்த நாட்களில துரத்தப்படும் பொழுது, அப்பா எங்களுடைய வாழ்க்கையும் இந்த நாளில வனாந்திரத்தில் இருக்கும் பொழுது, என் தேவனாகிய கர்த்தர் நீர் நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவராய் இருக்கிறவரே. காலங்கள் மாறலாம் ஆண்டவரே, சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நாங்கள் நம்பின காரியங்கள் மாறலாம் ஆண்டவரே. என் தேவன் நீர் ஒருபோதும் எங்களை விட்டு மாறாத தேவனாய் இருக்கிறீர், ஒருபோதும் எங்களை விட்டு விலகாத தெய்வமாய் இருக்கிறீர். அதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கொடான கொடி நன்றி ஆண்டவரே. யாராவது ஒருத்தர் சத்தத்தை உயர்த்தி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே, ஹalleluya 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 ஹalleluya. உமக்கு நன்றி 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 அப்பா, நன்றி தகப்பனே. அப்பா, ஹalleluya. எங்களுக்கு சுக பல ஜீவனை கொடுத்த தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி 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 அப்பா. உம்மை போல வேறு தெய்வம் இல்லை அப்பா. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை தகப்பனே. ஹalleluya ஹalleluya. நன்றி இயேசுவே. அப்பா, நீர் எங்களுக்கு செய்த நன்மைகள் ஏராளம் அப்பா. அவைகளை எண்ணி எண்ணி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. என் கண்மணியே, உந்தன் கவலைகளை எல்லாம் என் கரத்திலே கொடுத்து விடு. உன்னை கண்விழிப்பாய் கரம் பிடித்து உன்னை நான் மார்போடு அணைத்து கொள்வேன் என்று சொல்லுகிற தேவனே அப்பா. அப்பா, எங்களை கண்ணின் கருவிழி போல் எங்களை பாதுகாக்கிற தேவனே உமக்கு நன்றி அப்பா. கோழி எப்படி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கிறதோ, அது தன் செட்டைகளுக்குள்ளே அரவணைத்து அதை பாதுகாக்கிறதோ, அது போல அப்பா நீர் எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற தேவனாய் இருக்கிறீரே அப்பா. நன்றி 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 அப்பா. தகப்பனே, தாயின் கருவில் உருவாக முன்னமே நீர் எங்களை தெரிந்து கொண்டீரே அப்பா. எங்களை அழைத்தீரே, எங்களை பேர் சொல்லி அழைத்தீரே தகப்பனே. அப்பா, எங்களை அணைத்து கொண்டீரே அப்பா. எங்களை ஆற்றினீரே, எங்களை தேற்றினீரே அப்பா. நாங்கள் சோர்ந்து போய் இருக்கிற நேரங்களில் எல்லாம் எங்களை கரம் பிடித்து தூக்கினீரே தகப்பனே. அப்பா, நீர் எங்களை கைவிடாத தெய்வமாய் இருக்கிறீரே தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. தகப்பன் பிள்ளையை சுமந்து கொண்டு செல்வது போல அப்பா, நீர் இம்மட்டுமா எங்களை சுமந்து கொண்டு வந்தீரே தகப்பனே. இனிமேலும் சுமப்பீரே அப்பா. தகப்பனே, நான் உங்களை ஏந்துவேன், தாங்குவேன், தப்புவிப்பேன் என்று சொன்னவரே அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இம்மட்டுமா எங்களை நடத்தின தேவனே அப்பா, நன்றி 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 அப்பா. நாங்கள் அப்பா பின்னோக்கி அப்பா நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளையும் அப்பா நாங்கள் ரீவைன் பண்ணி பார்க்கிறோம் தகப்பனே. அப்பா, அவைகள் எண்ணில் அடங்காததாய் இருக்கிறது தகப்பனே. நன்றி சொல்வதற்கு நாவுகள் போதாது தகப்பனே. அப்பா, நாங்கள் இந்த நேரத்திலே ஜீவனோடு அப்பா சுவாசத்தோடு இருக்கிறோம் என்றால் அது நாங்கள் உம்மை துதிப்பதற்காக. உம்முடைய கிருபை அப்பா, எங்கள் மேல் நீர் வைத்த கிருபை அன்பு எத்தனை பெரியது தகப்பனே. அப்பா, உம்முடைய இரக்கம் எவ்வளவு பெரியது தகப்பனே. அப்பா, நீர் நீடிய சாந்தமுள்ள தேவன், மகா கிருபை அப்பா. எங்கள் மேல் வைத்த கிருபை அன்பு எத்தனை பெரியது அப்பா, எண்ணி பார்க்கவே முடியவில்லை தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி 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 அப்பா.
எங்கள் பலவீனங்களிலே எங்களுக்கு உதவி செய்கிற தேவனே உமக்கு நன்றி அப்பா. எங்களை சுகப்படுத்துகிறவரே, எங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறவரே, நன்றி நன்றி. உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எல்லா கனத்தையும் உமக்கே செலுத்துகிறோம், மகிமை உமக்கே செலுத்துகிறோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உமக்கு நன்றி அப்பா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னீரே அப்பா. நன்றி 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 இயேசுவே, நன்றி அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா, அடைக்கலமே நன்றி ராஜா. அன்பே என் ஆறுயிரே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுயிரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஆமென். அவருக்கே நாம் நன்றி துதி கனம் மகிமை எல்லாத்தையும் செலுத்துறதுனால வந்திருக்கிறோம். Thank you Lord. Hallelujah. நம்ம உண்மையா ஒருத்தரை நேசிக்கிறோம் அப்படின்னா நம்ம வார்த்தையினால சொல்லுவோம், நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஆண்டவர் நம்முடைய வார்த்தையை மாத்திரம் எதிர்பார்க்கிறவர் அல்ல, நம்முடைய கிரியைகளை எதிர்பார்க்கிற தேவன். நம்ம இந்த நாள்ல வார்த்தையினால ஆண்டவரே நீர் நல்லவர் வல்லவர் என்று நாம் துதித்தோம். ஆனா ஆண்டவர் நம் மத்தியில ஆராதனை முக்கியத்துவமாய் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா அர்ப்பணிப்பு. நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிப்பது, நம்மை நாமே அர்ப்பணிப்பது, நம்முடைய இருதயத்தை அர்ப்பணிப்பது, நம்முடைய ஆத்மாவை அர்ப்பணிப்பது, நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்மிடத்துல நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நம்மை நாமே அர்ப்பணிப்பது. வசனம் இப்படியாக சொல்கிறது, இதுவே நாம் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை அப்படின்னு சொல்றாங்க. அந்த புத்தியுள்ள ஆராதனை தான் நாம் தேவனுக்கு நாம் செலுத்த வந்திருக்கிறோம். எல்லாத்துக்குமே தெரிந்த பாடல் தான். அவர் நம்மை தாய் போல தேற்றுகிற தேவனாய் இருக்கிறார், ஒரு தந்தை போல நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறார். மார்போடு நம்மை அணைத்து நம் கவலைகளை போக்குகிற தேவனாய் இருக்கிறார். நாம் அர்ப்பணத்தோடு இந்த பாடலை நாம் பாடுவோம். ஒரு தாய்
ஏற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒருபோதும் கைவிடார், ஒருபோதும் கைவிடார். ஒரு நாளும் விலகிடார். ஒருபோதும் கைவிடார். ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். Hallelujah, 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 hallelujah. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. மறுபடியும் சொல்லுவோம், ஐயா வாழ்க. ஐயா வாழ்க
வாழ்க வாழ்க வாழ்க நாமம் வாழ்க உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும் ஐயா உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும் இந்த பூமியிலே சமாதானமும் இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும் பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஐயா வாழ்க ஐயா வாழ்க வாழ்க ஆமென். ஐயா வாழ்க 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 நாமம் வாழ்க 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 நாமம் நன்றி நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி 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 தகப்பனே உம்மை உயர்த்துகிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உமக்கு மகிமையை செலுத்துகிறோம் உமக்கு கனத்தை செலுத்துகிறோம் தூயாதி தூயரே அப்பா பரிசுத்தமுள்ள தேவனே ஹalleluya ஹalleluya நன்றி நன்றி அப்பா thank you Jesus thank you Jesus hallelujah வாழ்க நாமம் வாழ்க. ஆமாண்டவரே, எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் உங்களுடைய பாதத்துல நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இனி வாழுகிற வாழ்க்கை நாங்கள் அல்ல அப்பா, உம்முடைய விருப்பத்தின்படி நாங்கள் வாழ தேவன் கிருபை தரும்படியாய் சொல்லுகிறோம். அப்பா, உம்முடைய வேதத்துல இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று நாங்கள் தியானித்தோம். அப்பா, உம்முடைய வார்த்தையில நாங்கள் பிரியப்படுகிறோம் ஆண்டவரே. அப்பா, உண்மையில நாங்கள் பிரியப்படுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் அல்ல, நீர் மாத்திரமே இந்த நாள்ல பெருகும்படியாய் நாங்கள் துதிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார். ஆமென். இந்த நாளில் ஒரு அபிஷேகத்தின் வல்லமையினால நம்மை நிரப்பினார். பாடும் பொழுது ஒரு அபிஷேகத்தின் வல்லமையை நான் உணர்ந்தேன். ஆவியானவருடைய வழி நடத்துதல் நம்முடைய சபையிலே இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நம் சபையிலே உலாவி கொண்டு இருக்கிறார். ஆமென். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து பேசும்படியாக கொடுத்த செய்தியின் தலைப்பு பாதை மாறிய தீர்க்கதரிசி.
இந்த தீர்க்கதரிசியை குறித்து ஆண்டவர் சொல்லிக்கொண்டே இருந்தார். நான் என்ன செய்தி கொடுக்கணும் ஆண்டவரே இந்த வாரம், எதை குறித்து பேச வேண்டும் என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாதை மாறிய தீர்க்கதரிசியை குறித்து இந்த தலைப்பை கொடுத்தார். இப்போ நான் உடனே எதிர்பார்த்த காரியம், எல்லாரும் எதிர்பார்த்தது யோனாவை. ஞாபகத்துக்கு வந்துச்சா? தெரியும் எனக்கு. அதே மாதிரி தான் எனக்கு வந்துச்சு. என்ன ஆண்டவர் யோனாவை குறித்து தான் பேசணுமா அப்படின்னு. ஆமாம், யோனாவை குறித்து தான் பேச போகிற அப்படின்னாரு. அப்படின்னா இன்னொரு காரியம் செய்யணும், இதே சம்பவம் வேதத்தில் இன்னொன்று நடந்திருக்கணும் அப்படின்னா இந்த செய்தி என்கிட்ட பேசுங்க அப்படின்னு. ஆண்டவர் 3 விதத்தில் தேவன் நம்மோடு பேசுகிறார். இயேசு கிறிஸ்து 3 விதமாக நம்ம இடத்துல பேசுகிறார். ஒன்று, ஊழியக்காரர்கள் மூலமாக தேவன் தம்முடைய எண்ணத்தின் நினைவுகளை நமக்கு நம்மோடு கூட பேசுகிறார். ஊழியக்காரர் பேசும் பொழுது நம்மோடு பேசுவார். இரண்டாவதாக, வேதத்தில் மூலமாக வேதத்தை படிக்கும் பொழுது நம்மோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசுவார். அந்த ஸ்டெப்பாக படிக்கணும். அப்படியே ஒரு வார்த்தையை பேசும்பொழுது அந்த வார்த்தையினால ஒரு இமேஜினேஷன், அப்படியே கற்பனையில் ஆண்டவர் நடக்கிற மாதிரி, இயேசு கிறிஸ்து நடக்கிற மாதிரியும் நாம் அவரோடு கூட இருக்கிற மாதிரியும் அந்த இமேஜினேஷன் பண்ணணும். அந்த கற்பனை அது மூலமாக. இப்போ கற்பனைன்னு சொல்லும் பொழுது, இப்போ மிருகங்களுக்கும் மனிதனுக்கும் என்ன வித்தியாசம்னா, மனிதனுக்கு மட்டும்தான் அந்த கற்பனையின் அனுபவத்தை தேவன் கொடுத்துருக்கிறாரு. அந்த மிருகங்களுக்கெல்லாம் அந்த கற்பனை இது கிடையாது. சரியா? இந்த விஞ்ஞானம் இந்த அளவுக்கு வளர்ந்துறதுக்கு காரணம் என்னன்னா, மனிதனுடைய கற்பனையின் மூலமாக தான் இப்படி வளர்ந்துருக்கு. சரி, அப்போ வேதத்தை வாசிக்கும் பொழுது அந்த ஒரு இமேஜினேஷனோட நம்ம வேதத்தை வாசிக்கும் பொழுது அது பிக்சராக நம்ம உள்ளத்தில் அப்படியே பதிஞ்சிடும். அப்போ ஆண்டவர் சொல்கிற காரியங்கள் நம்ம இடத்துல இருக்கும். இது ஒரு அனுபவம். சரியா? இன்னொன்று அனுபவம் என்றால் என்னவென்றால், தேவன் தன்னிடத்தில் ஊழியக்காரர் மூலமாக நேரடியாய் வந்து பேசுவது. இந்த அனுபவம் தான் என்கிட்ட இருக்குது. இந்த அனுபவத்தை தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். நான் முட்டி போட்டு ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் நிற்பதை நான் பார்ப்பேன். அவருடைய கண்களை நான் பார்ப்பேன். அவருடைய கண்கள் வித்தியாசமான ஒரு கண்களாய் இருக்கிறதை நான் பார்ப்பேன். எப்படின்னா, நான் பாதையை, தேவனுடைய சித்தத்தை விட்டு விலகி இன்னொரு பாதைக்கு செல்லும் பொழுது அவருடைய பார்வை எப்படி இருக்கும்னா, அவர் கோபப்படுகிறவராய் நான் பார்ப்பேன். எப்படி அவருடைய கண்கள் இருக்கும் அப்படின்னா, எல்லோவும் கிரீனும் கலந்த ஒரு கண்களை நான் பார்ப்பேன். அப்போ நான் பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு மிஸ்டேக், ஆண்டவருடைய சித்தத்தை விட்டு விலகுகிறதை நான் பார்ப்பேன். அப்போ தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை நான் செய்யும் பொழுது ஆண்டவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல இருக்கும். நான் பார்த்த உடனே செய்வேன், இப்போ ஒரு விஷயம் நம்ம தேவனுக்கு விரோதமாய் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதை தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் கண்களை பார்த்தே நான் எந்த பாதையில் செல்கிறேன் என்பதை என்னால் உணர்ந்து கொள்ள முடியும். இப்போ ஆண்டவர் சொல்கிற சித்தத்தெல்லாம் செய்து அப்படியே சுமூகமாக போகும் பொழுது ஆண்டவருடைய கண்கள் அப்படியே வெள்ளியும் பாலும் உள்ள அந்த வெள்ளி மாதிரி அந்த கண்கள் இருக்கும். கண்களை வைத்து நான் அறிந்து கொள்வேன், நான் எப்படி நடக்கிறேன், சரியாய் நடக்கிறேனா இல்லையா என்பதை நான் அறிந்து கொள்வேன். இது இந்த அனுபவத்தெல்லாம் யாருக்கும் சொல்றது கிடையாது, யாருக்கிட்டையும் நான் சொல்றது கிடையாது. நான் அனுபவேன். என் தகப்பனார் மரித்த பொழுது இயேசு கிறிஸ்து கண்ணீர் வடித்து கொண்டே நின்று கொண்டிருந்தார். மரிப்பதற்கு முன்பாக ஏதோ ஒரு துக்கமான விஷயம் எனக்கு வரப்போகிறது என்பதை நான் உணர்ந்த போது நான் அறிந்து கொண்டேன். அப்ப நான் ஒரு ஊழியக்காரன் துக்கப்படும் பொழுது, வேதனைப்படும் பொழுது இயேசு கிறிஸ்து கண்ணீர் வடிக்கிறார். லாசரு செத்து கல்லறையில் அடக்கம் பண்ணியாச்சு. மார்த்தார் மரியாள் இயேசு கிறிஸ்துவ சொல்லும் பொழுது இயேசு கண்ணீர் வடித்தாரா இல்லையா? அந்த மாதிரி ஒரு துக்கம் நம் உள்ளத்தில் நம்மை தாக்க போகிறது என்றால் இயேசு கிறிஸ்து கண்ணீர் வடிக்கிறவராய் அங்கே நிற்கிறதை நான் பார்த்து, இயேசு கிறிஸ்துவின் கண்களை பார்த்து நான் எப்படி இருக்கிறேன் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியும். ஓகே, இப்பொழுது பாதை மாறிய தீர்க்கதரிசி யோனாவை குறித்து சொன்னார். 2 தீர்க்கதரிசிகளை குறித்து நாம் பார்க்க போறோம். 2 பேருமே தீர்க்கதரிசிகள் தான். அந்த 2 தீர்க்கதரிசிகளுமே தேவனுடைய வார்த்தையை எப்படி அவர்கள் நிறைவேற்றினார்கள் அதை குறித்து நம்ம பார்க்கலாம். பாருங்க,
2 விதமான தீர்க்கதரிசிகள் அந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்தாங்க. ஒன்று, தேவனுடைய சித்தத்தை செய்து தேவனுடைய இருதயத்தை என்ன நினைக்கிறார் என்பதை இந்த பூமியிலே நிறைவேற்றி முடித்த தீர்க்கதரிசிகள் உண்டு, எலியாவை போல. சரிங்களா? இன்னொரு தீர்க்கதரிசி என்ன என்றால், அவர்கள் எசபேலோட பந்தி இருந்தவர்கள். அந்த ஒரு தீர்க்கதரிசி. 2 விதமான தீர்க்கதரிசிகள் இந்த பூமியில இருந்தார்கள் பழைய ஏற்பாட்டு காலத்துல. இன்றைக்கும் அப்படிதான் இருக்காங்க. 2 விதமான ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. ஒன்று, தேவனுடைய சித்தத்தை செய்து தேவனுடைய வழியில நடக்கக்கூடிய ஊழியர்கள். இன்னொன்னு, பணம் பொருள், எப்ப பார்த்தாலும் பணத்தை கூட, அதை செய்ய போறேன், பில்டிங் கட்ட போறேன், அதை வாங்க போறேன், கார் வாங்க போறேன், வேணு வாங்க போறேன், எல்லாம் ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு, எனக்கு வேணும், 2 வேணும் தருவேன்னு ஆண்டவர் தேவன் சொன்னார் அப்படின்னு ஆண்டவர் காசு கொடுக்க மாட்டாரா? அது ஏன் மக்கள்கிட்ட கேட்கணும்? இந்த மாதிரியான பண ஆசையினால ஊழியம் செய்கிற ஊழியர்கள் இருக்கிறாங்க. சரியா? அப்ப 2 விதமான தீர்க்கதரிசிகளை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த காலத்துல எங்கும் இப்ப நடக்கக்கூடிய காலம், இந்த கடைசி காலத்துல பயங்கரமான ஒரு காலத்துக்குள் நாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மிகவும் பிரச்சனைக்குரிய காலத்துக்குள்ள நம்ம கடந்து செல்ல இருக்கிறோம். நம்ம இல்ல, உலகம் கடந்து செல்ல இருக்கிறது. அமெரிக்காவில் கடும் பஞ்சத்தை நீங்க வரும் நாட்கள்ல பார்ப்பீங்க. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இப்போ இப்படியே சுமூகமா போகும்னு. அப்படியெல்லாம் இல்லை. பொருளாதாரம் ரொம்ப வீழ்ச்சி அடையும். வரலாறு காணாத பொருளாதாரம் சரிவு அமெரிக்காவில் ஏற்படும். மிகுந்த பஞ்சங்கள் உண்டாகும் தேசத்தில. இந்த கொடுமையான காலங்களில் நம்ம உட்பிரவேசித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் தேவன் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். உன்னுடைய காரியங்களை தேவனுடைய கரத்தில் வைத்து விடுங்கள், நீ ஆச்சரியப்படும்படி அவர் உங்களை நடத்துவார். நம்முடைய திட்டங்கள் எல்லாவற்றையும் தேவனுடைய கரத்துல கொடுக்கும் பொழுது அவர் நம்மை என்ன செய்வார்? அவருடைய சித்தத்தின்படி நம்மை வழி நடத்துவார். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயும் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். நாம இருக்கிறோமா? பூமிக்கு வெளிச்சமா இருக்கிறோமா? உலகத்துக்கு வெளிச்சமாயும் பூமிக்கு உப்பாய் இருக்கிறோமா? அப்படிதான் நம்மளுடைய காரியங்கள் இருக்க வேண்டும். இந்த கடைசி காலத்தில் நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். எது தேவனுடைய சித்தம், எது தேவனுக்கு சித்தம் இல்லை, எது தேவனுக்கு பிரியம், எது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டிய காலத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். இன்றைக்கு பாருங்க, இந்த டியூப்லைட் எரியுது. டியூப்லைட்டு நம்ம பிரயோஜனமா இருக்கா இல்லையா? பிரயோஜனமா இருக்கு. அதனால நமக்கு என்ன இருக்கு? பயன் உண்டு. இந்த வெளிச்சத்துல நம்ம நடக்கலாம். இதே சீரியல் செட்டு போட்டிருந்தா அந்த வெளிச்சத்துல நமக்கு நடக்க முடியுமா? சீரியல் செட்டு வெளிச்சத்துல நடக்க முடியாது. ஆனா பார்ப்பதற்கு எப்படி இருக்கும்? நல்லா ஜிகு 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 ஜிகுன்னு கலரா சோக்கி அப்படி பயங்கரமா இருக்கும், சோப் பண்ணியிருக்கும். அந்த மாதிரி இன்றைக்கு கடைசி கால சபைகள் இருக்கிறது. அலங்காரமா இருக்கு, ஜொலி ஜொலின்னு ஜொலித்து கொண்டு இருக்கிறது. ஆனா அந்த இடத்துல இருக்கிறதுக்கு தான் மக்கள் விருப்பப்படுகிறார்கள். டியூப்லைட் வெளிச்சத்துல ஒளியில நடப்பதற்கு மக்களுக்கு விருப்பம் இல்லை. இந்த கடைசி காலத்துல அப்படிதான் இருக்குது. ஓகே, பாருங்க. அப்ப யோனாவை குறித்து நம்ம இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். யோனா நல்ல ஒரு தீர்க்கதரிசி, நல்ல ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறாரு. அப்ப யோனா 1வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். திசை மாறிய தீர்க்கதரிசி, அதை வாசிக்கலாம். யோனா 1:1. அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய். அப்ப ஃபர்ஸ்ட் யோனாவை பார்த்து சொல்றாரு, நீ கர்த்தருடைய வார்த்தை யோனாக்கு உண்டாகி நீ நினிவேக்கு போய் போ. மகாநகரம் நினிவேக்கு நீ போ. இப்பொழுது மகாநகரம், அப்ப நினிவே இப்பொழுது ஈராக்கு அந்த தான் அன்னைக்கு இருந்த நினிவே பட்டணம். சரியா? அப்ப அவர் சொல்றாரு, நீ நினிவேக்கு போ, நீ அங்க போய் நான் சொல்ற வார்த்தைகளை நீ அங்க சொல்லு அப்படின்னு சொல்லி தேவன் யோனாவுக்கு சொல்றாரு. யோனா என்றால் என்ன தெரியுங்களா? யோனா என்றால் எபிரேயத்துல
அஹ், யோனா என்ற வார்த்தை எபிரேய வார்த்தை. சரியா? யோனா என்ற வார்த்தை எபிரேயர் வார்த்தை. அடுத்து கிரேக்கத்திலையும் லத்தீன்லையும் லூனாஸ் என்று சொல்றாங்க. லத்தீன்ல லூனாஸ், தமிழ்ல புறா. தமிழ் என்ன? தமிழ் அர்த்தம் புறா. புறாவினுடைய சிறப்பு அம்சம் என்னன்னு தெரியுங்களா? புறா இப்ப பறந்துகிட்டே போகுதுன்னா அது முன்னாடியும் பார்க்கும், அதே சமயத்துல பறந்து போய்கிட்டு இருக்கிறப்பயே பின்னாடி என்ன வருது, என்ன யார் வரா அப்படிங்கிறதையும் புறாவால ரெண்டு முன்னாடியும் பார்க்க முடியும், பின்னாடியும் பார்க்க முடியும். இதான் புறாவினுடைய குணங்கள். அப்ப யோனா புறா என்ற பேர் ரெண்டு ஒண்ணு. இப்ப யோனா என்ன செய்யறாரு? தேவன் இந்த வார்த்தையை யோனாவுக்கு சொன்ன உடனே யோனா முன்னாடி நடக்கிறத பாக்குறாரு. அங்க என்ன செய்யறாரு? அந்த மக்கள் எப்படின்னு பாக்குறாரு. அந்த மக்கள் எப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறம் பின்னாடி என்ன நடக்கும்ன்றதையும் யோனா உணர்றாரு. இந்த பாருங்க, யோனாவை போய் வீட்டில் வாசிச்சு பாருங்க. 4 அதிகாரம் தான் இருக்கு. பொறுமையா வாசிச்சா கூட 1 மணி நேரத்துல வாசிச்சிடலாம். 4 அதிகாரம் இருக்கு. இந்த சம்பவத்தை பாருங்க. யோனாக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாகுது. சொல்றாரு, நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போ, அதற்கு விரோதமாய் பிரசங்கம் பண்ணு. எதுக்கு சொல்றாரு? நம்ம ஆசீர்வாதத்தை கூறுறதுக்கு நிறைய பேர் போயிடுவாங்க, ஜெபிக்க கூப்பிட்டா நிறைய பேர் வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆனா ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லி அந்த வீட்டுல போ, நிறைய பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கான், அவனை கண்டிச்சு உணர்த்து அப்படின்னா, ஆண்டவர் அங்கயா அவன் தானே நிறைய காணிக்க கொடுக்குறான், அங்க போய் நான் எப்படி சொல்றது, அப்படி சொன்னா காணிக்க நின்றுமே. நினைப்போமா? நினைக்க மாட்டாமா? நினைப்போம். ஆனா சொல்றாரு யோனா கிட்ட, நீ போய் அங்க பிரசங்கம் பண்ணு, அவங்களுடைய விரோதமா பிரசங்கம் பண்ணு அப்படின்றாரு. அப்ப பிரசங்கம் பண்ணுன்னு சொன்னோன்னு யோனாக்கு பயம். அங்க எப்படிப்பட்டவங்க தெரியுங்களா? நினிவே பட்டணம். அந்த நினிவே மக்கள் அக்கிரமம் என் சமூகத்துல எட்டுச்சுன்னு சொல்றாரு. அந்த அக்கிரமம் தேவனுடைய சமூகத்துல எட்டுனதுன்னா இப்ப எவ்வளவு பெரிய மோசமான மக்களா இருந்திருப்பாங்க பாத்தீங்களா? அப்படிப்பட்ட மக்கள். அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, யோனா போறதுக்கு ஏன் பயந்தாரு, ஏன் தயங்கினாரு அப்படின்னு சொன்னா, அந்த மக்கள் மூர்க்கத்தனத்திற்கும் மிருகத்தனத்திற்கும் பேர் போன ஒரு மக்கள். இந்த மக்கள் என்ன, இந்த மக்களுக்கு போய் எப்படிப்பட்டவங்க? ரொம்ப மூர்க்கமா இருக்கிறவங்க, மிருக குணம் நிறைந்தவங்க. இப்படிப்பட்ட மக்கள்கிட்ட போய் தேவன் அவருடைய வார்த்தையை இப்படி சொல்லும் பொழுது அங்க எப்படிப்பட்ட அந்த மனநிலை சூழ்நிலை இருக்கும்? ஒரு பயம் இருக்குது. சரியா? என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாதுன்னு ஒரு பயம் இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, யோனாவுக்கு இன்னொரு விஷயம் பயந்ததுக்கு காரணம் என்னன்னா, நான் போய் எச்சரிப்பு கொடுப்பேன், நீ நல்லாவே இருக்க மாட்ட, நீ இப்படி பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்க, நீ அழிஞ்சு போற, ஆண்டவர் தேவன் உன்னை அழிக்க போறாரு அப்படின்னு சொல்லி எச்சரிப்பு கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. யோனாக்கு என்னன்னா, நான் சொன்னது நடந்தா எனக்கு சந்தோஷம். யோனாக்கு நான் சொல்லிட்டேன், தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு, சந்தோஷம். ஆனா இந்த பசங்க முட்டி போட்டு ஜெபம் பண்ணா ஆண்டவர் மன்னிச்சிருவாரு, நான் சொன்னது பொய்யா போயிரும் அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கும். இப்ப நம்ம சொன்னா நான் சொல்றது நடக்கணும்னு ஒரு இதா இருக்குமா? இருக்காதா? நான் சொன்ன நடந்துச்சு பார்த்தீங்களா அப்படின்ட்டு இருக்கும். அந்த மாதிரி தான். சரியா? யோனாவு அப்படிதான், அந்த மாதிரி தான் யோனா போறதுக்கு பயந்தாரு. அப்ப என்ன செய்றாரு? இந்த மாதிரி சம்பவம்லாம் நடக்கும். ஆண்டவர் என்ன சொன்னாரு? நினைவேக்கு போ சொன்னாரு. நாம தர்சீசுக்கு போயிடுவோம். பாதை மாறி போயிட்டார். சரியா? பாதை மாறி போயிட்டாரு. போன யோனா நினைவேக்கு போகாமல் தர்சீசுக்கு போனாரு. யோனா 1:3 பாசிங்க. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து, தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து போனாரு. யோப்பாவுக்கு போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோட தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினான். பாருங்க,
கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி அவர் நினைவுக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்காமல் அவர் தர்சிசுக்கு போகார். நினைவேக்கு போகாமல் தர்சிசுக்கு போறார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவனுடைய வழியிலே நம்ம நடக்கிறோமா? தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறோமா? எத்தனையோ ஊழியக்காரர்கள் மன விருப்பத்தின்படி மூளையில் சிந்தனை செய்து தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவன் அப்பா பாருங்க, தேவன் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினா நீ எங்க போய் ஒளிஞ்சாலும் தேவன் விடவே மாட்டார். எங்க வேணா போனாலும் தேவன் என்ன செய்ய மாட்டாரு? விடவே மாட்டார். தன்னே ஆண்டவர் என்ன செய்வார்? எங்க போய் ஒளிஞ்சிருந்தாலும் அந்த இடத்துல போய் ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணி உன்னை எங்க வைக்கணுமோ அங்க கொண்டாந்து வச்சிருவார். தேவனுடைய சித்தம் இல்லாம நம்ம போனா அந்த இடத்துல அங்க பிரச்சனை இருக்கும். அப்பவே நமக்கு தெரியும். ஊழியக்காரங்க ரொம்ப கவனமா இருக்கணும். சரியா? ஆண்டவர் சித்தம் இல்லாத இடத்துல இருந்தா அங்கேயும் பிரச்சனை, நமக்கும் பிரச்சனை. சரியா? ஆண்டவர் எங்க கொட்டி வைக்கிறாரோ அங்க இருந்தாதான் என்ன சுமூகமா நடக்கும். பாருங்க, எனக்கும் அப்படிதான் ஒரு காரியம் நடந்துச்சு. என்னை ஆண்டவர் தேவன் சபையை ஆரம்பிக்கும்படி சொன்னார். சபையை ஆரம்பிக்க சொன்னார். நாங்க சரின்ட்டு நான் எங்கள் பாஸ்டர் பையன் அவங்களுடைய சர்ச்சில் போயிட்டு கொஞ்ச நாள் இருந்தோம். ஏன்னா நாங்கள்லாம் அப்போ அப்படியே இருந்துக்கிட்டு இருக்கிறப்ப என்ன நடந்துச்சுன்னா, ஒரு நாள் ஆண்டவர் என்னோடு பேச ஆரம்பித்தார். உன் ஊழியத்தை நீ தனியாக செய்ய வேண்டும், உன் ஊழிய பாதையில நீ நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார். என் ஊழியத்தை நீ நிறைவேற்ற வேண்டும், உனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகளை நீ நிறைவேற்ற வேண்டும் என்று. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், சரி ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். கேட்டு ஏன்னா சபை நடத்துறது அவ்வளோ விஷயம் கிடையாது. சபை நடத்துறதுக்கு முதல்ல இடம் வேணும், அப்புறமேட்டு அதுக்குண்டான பொருட்கள் வேணும், அதுவும் மிஞ்சிய ஆத்மாக்கள் வேணும். இப்படி பல பிரச்சனைகள் இருக்கு. ஆண்டவர் சொல்ல சொல்ல கேட்காத மாதிரியே இருந்தேன். என்ன செஞ்சேன்? காதுல உழுவாத மாதிரியே இருந்தேன். ஆனா தேவன் சொல்லும் போது ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுவார், தெளிவா பேசுவார். அதுதான் பிரச்சனை. ஏன்னா அப்படி காதுல கேட்காத மாதிரியே நம்மளால இருக்க முடியாது. அப்படி சொன்னாரு. சரி, ஆண்டவர் ஊழியம் சபை தானே தொடங்க சொல்றாரு, ஆண்டவர் ஊழியம் செய்யதான் சொல்றேன், எப்படி செஞ்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் மாட்டு சுகமளிக்கும் ஆராதனை மாசத்துக்கு ஒரு நாள் ஹால் புக் பண்ணி நடத்தணும். என்ன சுகமளிக்கும் ஆராதனை மாசம் ஒரு நாள், நல்லா பிரசங்கம், நல்லா கூட்டம் வரும், 40 பேர் வருவாங்க, நல்லா இருக்கும், நல்லா ஆராதனை நடத்துவோம். நல்லா திருச்சியில ராணா ஹாலில் நடந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. இப்படியே ஓட்டிக்கிட்டு காலத்தை ஓட்டிடணும், அப்படியே போயிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இப்படியே நானும் ஒய்ஃபும் பேசிக்கிட்டு இருக்கோம். என்ன பேசிட்டு ஆராதனை நடக்குது, சுகமளிக்கும் ஆராதனை நடந்துகிட்டு இருந்துச்சு. 1 மாசம் நடந்துச்சு, 2 மாசம் நடந்துச்சு, இப்படியே 2-3 மாசம் நடந்துகிட்டே இருந்துச்சு. வருஷம் ஆச்சு. ஆண்டவர் சொன்னாரு, நான் என்ன சொல்றேன் நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு. சரியா? என்ன நான் என்ன சொல்றேன் நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னாரு. ஆண்டவரே நீங்க சொன்ன ஊழியத்தை தான் ஆண்டவரே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் சொன்னது சபையை ஆரம்பிக்க வேணும், சர்ச்சு நடத்தணும் நீ அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்புறம் அந்த ராணா ஹால்லையே ஹெட்போஸ்ட் ஸ்டாப்ஸ் கிட்ட எல்லா வாரமும் அப்பயும் நான் செவி கொடுக்கல, நடத்திக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னே இருந்தேன். ஏன்னா தயக்கம், எப்படி நடத்துறது என்னன்றது ஒரு தயக்கம் இருந்துச்சு. அப்புறம் ஒரு பிரசங்கியார் பேசும் பொழுது ஓங்கி கன்னத்துல அடிச்ச மாதிரியே ஆண்டவர் பேசிக்கிட்டு இருந்தாரு என் கன்னத்துல. எனக்கு மட்டும் இல்லை, ஒய்ஃபுக்கும் ஓங்கி ஓங்கி அடிக்கிற மாதிரியே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் சொன்னார், எது வரையில் நான் பொறுமையா இருப்பேன். செய்தியில பேசுறாரு அவரு, எது மட்டும் நீ நடந்து கொண்டிருப்பாய், எது வரையிலும் சாக்கு சொல்லி கொண்டே இருப்பாய் அப்படின்னு அவரு பேசுறாரு. நான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்பதான் நினைச்சேன், ஆண்டவரே நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு முதல்ல கேட்டேன். நீ எடுக்கிற அந்த ராணா ஹால்லையே வாரம் முழுவதும் எடுத்து அங்க ஆராதனை செய்ய அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அங்க ஆராதனை பண்ணோம். அப்புறம் அங்க அக்ரிமெண்ட் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இடம் பார்த்தோம், கேகே நகர் பகுதியில் அங்கே நடந்தோம். அங்கே அக்ரிமெண்ட் போட்டு நடந்தோம். அங்கே அக்ரிமெண்ட் முடிஞ்சு அங்கே வெக்கேட் பண்ணிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் என்ன ஆண்டவரே செய்கிறது அப்படி யோசனை பண்ணும் பொழுது தேவன் இந்த ஒய்எம்சியில் எனக்கு ஹால் கொடுத்தார். ஆமென். இதுதான் ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா அவர் செஞ்சிருவார்.
நமக்கு இந்த இடத்த ஆயத்தம் பண்ணி ஆண்டவர் இன்றைக்கு கொடுத்துருக்கிறாரு. தேவனுடைய சித்தம் இல்லாம அவருடைய ஊழியக்காரர்கள் வாழ்க்கையில நடக்காது. சரியா? இவரு சொன்ன உடனே என்ன செஞ்சாரு? யோனா போய் தர்சீசு கப்பல்ல போய் ஏறி உக்காந்தது மட்டுமல்ல, அங்க ஏறி உக்காந்தோனியே ஆண்டவர் புயல் காற்று அனுப்புறாரு. நான் ஒரு இடத்துக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவன் பாட்டுக்கு ஒரு இடத்துல போய் படுத்துக்கிட்டு இருக்கிறார். ஊழியக்காரங்க தூங்கிக்கிட்டு இருக்கிறாருங்க. எங்க? கப்பலுக்கு அடி தட்டு பலகையில, மேல கூட இல்ல, தட்டு பலகையில படுத்திருக்கிறாரு. புயல் காற்று அனுப்புறாரு. இப்ப காற்றெல்லாம் யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு? தேவனுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. சரியா? கீழ்காற்று அனுப்புறாரு. போனா போய் கப்பல் அப்படியே ஆடுது. தேவனுடைய சித்தம் இல்லாம எங்க போய் இருந்தாலும் அங்க ஆட்டம் கண்டு போயிடும். சரியா? அது மாதிரி ஆட்டம் கண்டோடனே ஆண்டவர் சொல்ல, இப்ப பார்த்தா கப்பல் பயங்கர புயல் காற்று. இந்த மாலுமிக்கு பயம். என்னன்னா கப்பல் கவுந்துற போது என்னமோ நடக்குது, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அங்க என்னென்னமோ செஞ்சு பார்க்குறாங்க. காற்று நிக்கிற மாதிரி தெரியல. உடனே என்ன செஞ்சாங்க? எவனோ யாரோ ஏதோ பண்ணியிருக்கிறான். அவங்கவுங்க தெய்வத்தை வேண்டிக் கொள்ளுங்கள்னு சொல்லி மாலுமி சொல்றாரு. அவங்கவுங்க தெய்வத்தை வேண்டிக்கங்கப்பா, காப்பாற்றணும், உயிர் பிழைக்கணும் அப்படின்னு. இந்த யோனா மட்டும் என்ன நடக்குதுன்னு யோனாவுக்கு நல்லா தெரியும். சம்பவிக்க போறது யோனாவுக்கும் நல்லா தெரியும். யார் நிமித்தம் இந்த பாடு நடக்குதுன்னு நல்லா தெரியும். சரிங்களா? குழப்பத்தை உண்டு பண்றதுக்குன்னே யோனா போய் அப்ப அவன் நல்லா போய்கிட்டு இருந்த கப்பல்ல ஏறி அவங்கள படாது பாடு பட்டு அவன் சாப்பிட வச்சிருந்ததெல்லாம் கொட்டி, கடல்ல கொட்டி எல்லாம் பண்ணி இது போன எல்லாம் தெய்வத்தெல்லாம் வேண்டிக்கங்கப்பா உயிர் பொழைச்சா போன்னு சொல்லும் போது அப்பையும் காற்று அடங்கல. அப்பதான் சொன்ன, யாரோ ஒரு ஆளு இங்க ஏதோ பண்றாரு. முதல்ல சீட்டு போட்டு பாரு யார் பேருக்கு வருதுன்னு சொல்றாரு மாலுமி. சீட்டு போட்டு பார்த்தா கரெக்டா யோனா பேத்துக்கு வருது. நீ வா, எந்த ஊர்ல இருந்து வந்திருக்க, முதல்ல நீ யாரு அப்படின்னு நடந்த சங்கதியெல்லாம் நீங்க வேதத்துல வாசிச்சுக்கணும். எல்லாத்தையும் நான் சொல்ல மாட்டேன். போய் வீட்டுல வாசித்து பாருங்க. அப்ப என்ன நடக்குது? அப்ப நான் இதை இப்படி பண்ணிட்டியப்பா, தேவனுடைய வார்த்தையை மீறிட்டிய, இப்ப நான் என்ன செய்யணும்? என்னைய தூக்கி கடல்ல போடு. சில வேலைகள்ல அப்படிதான் செய்வாரு. எனக்கு ஏன் இந்த பாடு, என்ன ஏன் இந்த உபத்திரமா, எனக்கு இவ்வளோ பிரச்சனை ஏன் வருதுன்னா, சில நேரங்கள்ல தேவனுடைய சித்தத்தை விட்டு நம்ம விலகும் பொழுது புயல் காற்றுகள்லாம் வீசும், கடல் கொந்தளிக்கும். சரிங்களா? அப்ப என்ன நடக்குது? தூக்கி போட்ட உடனே போடுன்னு சொல்லிடுறாரு. கடல்ல போட்டார் யோனாவை தூக்கி போட்டாச்சு. அப்ப அதுக்குன்னு இந்த யோனாவை விழுங்குவதற்கு ஆண்டவர் பாருங்க ஒரு மீனை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். என்ன செஞ்சாரு? அதை கூட நம்ம வாசிக்கலாமே, வாசித்து பார்த்தா தான் தெரியும். யோனா 1:3 பார்த்துட்டீங்களா? யோனா 1:7 வாசிங்க, அதுல இருந்து வாசிப்போம். அவர்கள் யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டதென்று நாம் அறியும்படிக்கு சீட்டு போடுவோம். அப்ப சொல்றாங்க மாலுமி, இந்த சம்பவம் யார் நிமித்தம் ஏற்படுதுன்னு பார்த்து எல்லா பேர்ல சீட்டை குலுக்கி போடு அப்படின்னு சொல்லி சீட்டை எழுதி போடுறாங்க. வாசிங்க. வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டு சீட்டு போட்டார்கள். யோனாவின் பேருக்கு சீட்டு விழுந்தது. அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டதென்று நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும். உன் தொழில் என்ன? நீ எங்கே இருந்து வருகிறாய்? உன் தேசம் எது? நீ என்ன ஜாதியான் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தியுள்ளவன் என்றான். பாருங்க, வானத்தையும் சமுத்திரத்தையும் உண்டாக்கின தேவனிடத்தில் பக்தி வைராக்கியம் உள்ளவன். இப்படிப்பட்ட வைராக்கியம் நமக்கு இருக்கணும். உங்க ஜபத்துல இந்த வேலை ஆட் பண்ணிக்கங்க. வானத்தையும் சமுத்திரத்தையும் உண்டாக்கின சர்வ வல்லமருடைய பிள்ளைனா அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுங்க. இதை ஆட் பண்ணிக்கணும், அறிக்கை எடுங்க. அவருடைய ஊழியக்காரனா, அவருடைய பிள்ளைனா அப்படின்னு தைரியமாய் நம்ம சொல்ல வேண்டும். அப்ப என்ன நடக்குது? கடல்ல தூக்கி போட்டுடுறாங்க. போட்டதுக்கு அப்புறம் என்ன நடக்குது பாருங்க, 17 வாசிங்க. அதுல யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே பாருங்க, சோதனைய கொடுக்கிறாரு, பிரச்சனை வருது, அதை தப்பிக்கிறதற்கு மீனையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதுல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு.
குக்கர் அடுப்பு இருக்க குக்கர் இருக்குல்ல, பாத்தீங்கன்னா விசில் வந்துகிட்டே இருக்கும். அந்த விசில்ல ஏதாவது பிரச்சனைனா சேஃப்டி வால்வுன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க, சல்லுன்னு இங்கிட்டு வந்துடும். அந்த மாதிரி தான் எல்லா மனுஷனுக்கு ஒரு சோதனை வரும் பொழுது ஆண்டவர் ஒரு சேஃப்டி வால்வை வச்சிருப்பார். உங்களுக்கு 1000 வழிகள் அடைக்கப்பட்டாலும் 1001வது வழியை தேவன் உண்டு பண்ணுவார். ஆமென். ஆமென். சரியா? அந்த மாதிரி தான் இங்க யோனாவை போட்ட முடியும் ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, நீ போய் கச்சின்னு கேட்சி பிடிச்சிக்க, வேற மீன் பிடிச்சிச்சுன்னா சாப்பிட்றோம். ஆண்டவர் பாருங்க அவ்வளவு அழகா சொல்லி வச்சிருக்கிறாரு மீனுக்கு, நான் உன்னதான் ஏற்படுத்தி வச்சிருக்கிறேன், நீ தான் போகணும். சரியா? வேற மீன் அனுப்ப முடியாது, நீ போய் கரெக்டா கேட்ச் பண்ணிக்க யோனா முழுந்தவனைய. ஆமா, முடிஞ்சு கரையில வந்து கக்கணும். இல்ல நான் வேற மீன் போச்சுன்னா அதை யோனாவை கடிச்சு சாப்பிட்றோம். அதனால நீ போன்னு சொல்லி மீனுக்கு ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். ஆமா, ஆமென். நம்முடைய சபைகளுக்கும் இப்படிதான் நிறைய மீன்கள் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. ஆமென். ஆத்துமாக்கள். சரியா? மீனுனாலும் ஆத்துமா தான். அப்படி வச்சிருக்கிறாரு. அந்த நேரத்துல அப்ப என்ன செய்யறாரு பாருங்க, பாருங்க. மனுஷனை தவிர எல்லா மிருக ஜீவன்கள் எல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. மனுஷன் தான் முரடு பிடிப்பான். ஆனா தேவன் படைச்ச எல்லாமே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. சூரியன் பாருங்க, அன்னைக்கு கிழக்கில உதிச்சது இன்னைக்கு உச்சிக்கிட்டு இருக்கு. மாறி இருக்கா? நிலா வெளிச்சத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. சந்திரன் அதன் பாதையில அப்படியே நிக்குது. அவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறது. ஆமென். அப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கையில. அப்ப பாருங்க, மீனை ஆயத்தப்படி வச்சிருக்கிறாரு. கரையில துப்பினதான் வந்து அப்ப என்ன முழுங்கிட்டு வந்து நினைவேல வந்து கரையில கரெக்டா கொண்டாந்து இறக்கி விட்டுட்டு போயிடுச்சு. போச்சா? அப்ப யோனா பிரசங்கிக்கிறார். என்ன சொல்றாரு? இந்த மக்கள்கிட்ட எல்லாம், அப்பா அவங்களெல்லாம் தேவன் அழிக்க போறாரு, நீங்க பாவியான ஜனங்களா இருக்கீங்க, உங்களுக்கு என்ன செய்ய போறாரு, தேவன் உங்க நியாயம் தீர்ப்பு கொடுக்க போறாரு, எல்லாம் மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்துட்டாரு. கொடுத்த உடனே அவர்கள் என்ன செஞ்சார்கள்? 3, 4, 5 வாசிங்க. யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். அப்ப நினிவே 40 நாள்ல உன்னையெல்லாம் ஆண்டவர் அழிக்க போறார், அதனால நீங்க எல்லாம் என்ன செய்றீங்க, மனம் மாறுங்கள் என்று பிரசங்கித்தார். அப்புறம் உடனே அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டுடுத்தி கொண்டார்கள். பாருங்க, மனமாற்றம் அடைஞ்சிட்ட அடப்பாவிகளா. அத கேட்ட உடனேயே அங்க என்ன ஆகி போச்சு, மனமாற்றம் அடைஞ்சிட்டாங்க. ஆண்டவரே எங்களை அழிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி முழங்கால் படிட்டு எல்லாம் என்ன செய்றாங்க, சாம்பல்ல உட்காந்து எல்லாம் தன்னை தாழ்த்துறாங்க. அந்த காலத்துல சாம்பல்ல உட்கார்ந்தாருங்கன்னா நாங்க எதுக்கும் புரோஜனம் இல்லை, நாங்க சாம்பலா இருக்கிறோம், தேவன் தான் பெரியவர் அப்படின்னு தங்களை தாழ்த்துவதற்கு என்ன சாம்பல்ல உட்காருவோம். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், முழங்கால் படியிடுறோம். நம்ம தேவனிடத்துல நம்ம தாழ்த்தும் பொழுது முழங்கால் படியிடுகிறோம். சரியா? அதான் தாழ்மையை குறிக்கிறது. அதுதான் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கணும்னு சொல்லுவாங்க. சரி, அப்ப பாருங்க, சாம்பல்ல உடுத்தி தங்கள் பாவங்களுக்காக, தங்களுடைய அக்கிரமங்களுக்காக தேவனிடத்தில் என்ன செஞ்சாங்களாம், அவங்க அப்படியே மனமாறிறதை நம்ம பார்க்க முடியுது. அப்புறம் வாசிங்க, 10 வாசிங்க. அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து, அவங்க மனமாற்றம் அடைந்த உடனே தேவன் என்ன சொல்றாரு, மனமாற்றம் அடைந்து அவங்களுக்கு அழிப்பேன்னு சொல்லியிருந்தாருல தீர்க்கதரிசனம் யோனா மூலமா, நான் இந்த தேசத்தை மக்கள்லாம் அழிக்க போறேன்னு. யோனா செய்யலையாம், தேவன் செய்யாம விட்டார். அவங்க மனமாற்றம் அடைந்த செய்யல. இங்கதான் இதுக்குதான் வந்து யோனா பயந்தாரு. இந்த ரொம்ப தேவன் வந்து அன்புள்ளவருப்பா, அவன் முட்டி போட்டானா அவர் மனமாற்றம் அடைஞ்சிருவாரு, நம்ம போய் சொன்னதெல்லாம் பொய்யா போயிரும் அப்படின்னு சொல்லி மனம் வருத்தப்படுறாரு. அப்ப யோனாவுக்கு 4:1 வாசிங்க, என்ன நடக்குது யோனாவுக்கு பாருங்க. யோனாவுக்கு இது மிகவும் விசனமாய் இருந்தது. ஆண்டவர் அடிக்காம விட்டுட்டாரு இந்த பாவி பயல்களை அப்படின்னு சொல்லி ரொம்ப கடு கோபம் வந்துருச்சு யோனாவுக்கு. இதுக்குதான் ஆண்டவரை நான் போக மாட்டேன்னு சொன்னேன், இதுக்குதான் நான் சொன்னேன், என்னை அனுப்பி எல்லாத்தையும் சொல்ல வச்சுட்டு என்னை பொய்யான தீர்க்கதரிசியா மாத்திட்டீங்க.
என்ன செஞ்சீங்க? பொய்யான தீர்க்கதரிசியா மாத்திட்டீங்க அப்படின்னு. அப்ப தேவன் என்ன சொல்றாரு? அதாவது வாசித்து பாருங்க. கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, 1, 2. கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா? நான் தேசத்துல இருக்கும் போதே இதை நான் உங்கள்கிட்ட சொல்லலையா? அப்பவே சொன்னல நீங்க எப்படி எல்லாம் செய்வீங்கன்னு அப்படின்னு சொல்லி இங்கன்னா தேவனிடத்துல யோனா முறையிடுறாரு. சரியா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்சிசுக்கு ஓடி போனேன். இதுக்குதான் நான் நீங்க சொல்றதை விட்டுட்டு நான் தர்சிசுக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். தேவன் எப்படிப்பட்ட தேவன்? எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. நீ தீங்குக்கு மனஸ்தாபப்படுற தேவனப்பா. இப்படிப்பட்ட தேவனை நம்ம வச்சிருக்கிறோம். இப்ப சில நாட்களாக நான் உணர்றது என்ன தெரியுங்களா? இயேசு கிறிஸ்துவினிடத்துல ரொம்ப நெருக்கமா இருப்பதை என் ஆவிக்குரிய கண்கள்ல நான் பார்க்கிறேன். ஆண்டவர்கிட்ட நெருங்கி முன்னைக்கு இருந்ததை விட இப்ப இருப்பது இன்னும் நெருக்கமான ஒரு உறவுக்குள் இருப்பதை நான் உணர்கிறேன். ஆவிக்குரிய கண்கள்ல நான் பார்க்கிறேன். ஆண்டவர் கேட்கிறதெல்லாம் செய்து கொடுக்கிறாரு. என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நிறைவேற்றுறாரு. உலக காரியங்களை எனக்கு எல்லாம் ஒண்ணுதான். தேவனுடைய வார்த்தையின் புதை பொருட்கள் எனக்கு வெளிப்பட வேண்டும். இதுதான் எனக்கு வேணும். காசு பணம்லாம் நத்திங். ஆண்டவர் பார்த்துக்குவார். காசு தேவைதான், சாப்பிட்றதுக்கு காசு தேவை. ஆனா எல்லாத்தையும் ஆண்டவர் சந்திப்பார். எனக்கு ஒரே ஒண்ணு என்னன்னா, வேதத்தில் உள்ள புதை பொருள்களை நான் காண வேண்டும். இதுதான் என்னுடைய ஆசை. சரிங்களா? அப்ப என்ன செய்யறாரு? அப்புறம் வாசித்துருங்களேன். இப்போதும் கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும். என் பிராணனை என்னத்திலிருந்து எடுத்துக்கங்க. நான் பொய்யா மாத்திட்டீங்க என்னைய. நான் சொன்னதெல்லாம் பொய்யா மாறிடுச்சு. என்னை சாக அடிச்சிருக்கேன். என்னை எதுக்கு உயிரோட வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு? பிரச்சனையில அவர் சொல்லி ஆண்டவர்கிட்ட முறையிடுறத நம்ம பார்க்கிறோம். சரியா? இன்னைக்கு யோனாவை போல எத்தனை பேர் இருக்கீங்க? யாரும் இல்ல. சரி, ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிறார். அப்புறம் பாருங்க, முதல் தீர்க்கதரிசியை குறித்து சொல்லிட்டேன். இன்னும் ஒரு 10 நிமிடத்தில் 2வது தீர்க்கதரிசியை குறித்து சொல்றேன். இதே சம்பவம் மாதிரி தான் இன்னொரு தீர்க்கதரிசி. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே யோனாவை பத்தி சொல்லியாச்சு, ஆனா இது மட்டும் பத்தாது, இது எல்லாத்துக்கும் தெரியும், இது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இதே மாதிரி இன்னொரு தீர்க்கதரிசியை வேதத்திலிருந்து எனக்கு வெளிப்படுத்த வேண்டும். இதே தீர்க்கதரிசியை இதே மாதிரி எனக்கு வெளிப்படுத்தணும். இனி தேவன் சொல்லி செய்த தீர்க்கதரிசியின் முடிவு எப்படி இருந்துச்சு, தேவன் சொல்லி செய்து முடியாத தீர்க்கதரிசியின் நிலைமை என்ன, அதை நாம் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்ப நல்லது ஒரு விஷயம் செஞ்சு நமக்கு நல்லது கிடைச்சிருச்சு, கீழ்ப்படிந்து நமக்கு ஆசீர்வாதம் வந்தது. கீழ்ப்படியாமையினாலே அதனுடைய நிலைமை என்ன என்பதையும் எனக்கு விளக்கி காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் அதை கேட்டு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்ப நேற்றைக்கு தான் தேவன் இந்த சம்பவத்தை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். பாருங்க, ஒரு தீர்க்கதரிசி என்ன செய்யறாரு? ஒரு ராஜா இருக்கிறார், எரோபியாம் என்ற ஒரு ராஜா இருக்கிறார். எரோபியாம் என்ற ஒரு ராஜா அந்த ஊர்ல தேவனுக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டுறார். பலிபீடத்தை கட்டி டெடிகேஷன் நடக்குது, நல்ல டெடிகேஷன் நடக்குது. நடக்கிறப்ப ஒரு தீர்க்கதரிசி, பேர் குறிப்பிடல ஆண்டவர், இங்க இந்த தீர்க்கதரிசிக்கு யோனான்னு பேர் வச்சார். சரி, ரைட்டு. ஆனா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத தீர்க்கதரிசிக்கு பேரு கூட கிடையாது. சரியா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே செய்கிறவர்கள் பேர் தான் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கும். கீழ்ப்படியாத உண்மையா இல்லாத ஒரு பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்காது. அந்த அடையாளமா தான் இப்படி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த தீர்க்கதரிசிக்கு பேரு கிடையாது. நல்லா பாருங்க, எரோபியாம் ஒரு நல்ல பலிபீடத்தை கட்டுறார் தேவனுக்குன்னு. பலிபீடம் கட்டி நல்ல டெடிகேஷன் நடக்குது. அந்த ராஜா டெடிகேஷன் பண்றார். ஒரு டெடிகேஷன் அந்த நேரத்துல ஒரு தீர்க்கதரிசி போய் தேவன் அனுப்புறாரு. அந்த தீர்க்கதரிசியை போய் அனுப்பி இந்த பலிபீடம் இடிஞ்சி உளுந்துரும் அப்படின்னு சொல்லி சபிக்க சொல்றாரு. என்ன சொல்றாரு? சபிக்க சொல்றாரு. இந்த தீர்க்கதரிசியும் போய் அப்படியே போய் சபிக்கிறான். போய்
பாருங்க, நல்லா பாருங்க, உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க, நல்ல வீடு கட்டி அழகா ஒரு 1 கோடி ரூபாய் வீடு கட்டி நல்லா டெடிகேஷன் நடக்குது. நீங்க நல்ல ஒரு வசனம் போர்டு வாங்கிட்டு போறீங்க. போறோமா இல்லையா? அங்க போய் ஆண்டவர் அங்க போய் நீ நான் சொல்றதை செய்யணும் ஒரு கூலியக்காரன்ட்ட பார்த்து இந்த வீடு இடிஞ்சு நாசமா போகும் அப்படின்னா எப்படி இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி தான் ஆண்டவர் இப்படி அனுப்புறாரு ஒரு தீர்க்கதரிசியை. யோனாவை அனுப்புனது அந்த மக்களை போய் நல்ல பிரசங்கம் பண்ணு, நான் அடிக்க போறேன்னு சொல்லுன்னு யோனாவை அனுப்புனார். இங்க வந்து என்ன, எரோபியாம் கட்டின பலிபீடத்தை நான் இடிச்சு போடுவேன், அது இடிஞ்சு போகும், சாம்பலா போகணும், போய் சபி அப்படின்றாரு. பாருங்க, ரெண்டும் ஒத்து போகுது. அப்போ போய் என்ன செய்யறது, ராஜாவுக்கு பயங்கர கோபம். என்னடா இந்த தீர்க்கதரிசி வந்து நம்ம இவ்வளவு தூரம் தேவனுக்கு கட்டுறோம், இது இடிஞ்சு போயிருன்னு இப்படி சொல்றானேன்னு சொல்லிட்டு அவனை புடிங்கள்னு இப்படி கையை நீட்டும் போது கையை அப்படியே நின்று போயிருது. அப்படியே நிக்குது. அப்படியே நிற்கும் போது அவனால கையெல்லாம் ஆட்ட முடியல, ஒன்றும் செய்ய முடியல. என்னன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த தீர்க்கதரிசியை கூப்பிட்டு, ஐயா தீர்க்கதரிசியே வா, இங்க இந்த கை முன்னாடி இருந்த கையை போல மறுபடியும் மாத்து அப்படின்னு சொல்றாரு. சொல்லும் பொழுது அப்புறம் என்ன சொல்ற, மறுபடி அந்த தீர்க்கதரிசி தேவனிடத்துல ஜெபிக்கும் பொழுது கை நார்மலாயிடுது. அப்படியே நார்மலாயிடுது. இப்ப ராஜா என்ன சொல்ற, இந்த தீர்க்கதரிசிக்கு, தீர்க்கதரிசி இவ்வளவு தூரம் செஞ்சிருக்க, நீ உண்மையுள்ள உத்தமமா இருக்கு ஊழியம் செய்யற தேவனுக்கு நீ எங்க வீட்டுல வந்து ராஜ விருந்து சாப்பிட்டுட்டு நீ போ அப்படின்னு சொல்றாரு. அப்ப தேவன் என்ன சொல்லி இருந்தாரு தெரியுமா அந்த தீர்க்கதரிசிக்கு, நீ போய் சொல்லிட்டு அந்த வீட்டுல நீ சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்க கூடாது, எதுவுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லி இந்த தீர்க்கதரிசிக்கு சொல்லி தான் அனுப்புறாரு. இவர் என்ன செஞ்சிட்டாரு, சரின்னு போய் ராஜா கிட்ட போகுமா, நீ சாப்பிட்ற நீ கொடுக்குற சாப்பாட்டெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன், நான் என்ன செய்ய போறேன், என்னைய தேவன் வந்து உன் வீட்டுல சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லி அனுப்பியிருக்கிறாரு, அதனால நான் என்ன செய்ய போறேன், சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த சம்பவத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த இன்னொரு தீர்க்கதரிசியின் மகன் என்ன செய்யறான், நேரா போய் அவங்க அப்பாட்ட சொல்றாரு. அவரும் தீர்க்கதரிசி தானா. போய் அவங்க அப்பாட்ட சொல்றாரு, இது மாதிரிப்பா ராஜா பலிபீடத்தை கட்டி அப்படியே டெடிகேஷன் பண்ணும் போது ஒரு தீர்க்கதரிசி வந்து இப்படியெல்லாம் சொன்னாரு, இப்படியெல்லாம் நடந்துச்சு, அப்படியே கை நின்றுச்சு, இவரு ஜெபித்த உடனே கை மறுபடியும் ஆயிடுச்சு, இதெல்லாம் விஷயம் அவர் ராஜா விருந்து ஆயத்தம் பண்ணாரு, இதெல்லாம் உதறி விட்டுட்டு அந்த ராஜா அவர் தீர்க்கதரிசி போயிட்டாருன்னு சொல்லும்போது, அப்ப அந்த மாமன் போய் அவங்க அப்பா தீர்க்கதரிசிட்ட சொல்லும் போது, இந்த மனுஷனை நான் பார்க்கணுமே, இந்த மனுஷனை நான் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் குதிரை மேல கழுதை மேல சேனம் கட்டிட்டு போறாரு. போனா அங்க ஒரு கருவாளி மரத்துக்கு கீழே இந்த தீர்க்கதரிசி உட்காந்துருக்காரு. தண்ணியும் கிடைக்கல, ராஜா விட்டு அப்பமும் கிடைக்கல, ஆண்டவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாரு, இப்படியே வச்சிருக்கிறாரு, உட்காந்துருக்கிறாரு. இப்ப இந்த தீர்க்கதரிசி போய் என்ன செஞ்சாரு, கூப்பிடுறாரு, சரி இவ்வளவு தூரம் செஞ்சிருக்கிய, நீ என் வீட்டுல வந்து நீ வந்து சாப்பிட்டுட்டு போ, அப்பம் கொடு அப்படின்னு. இந்த தீர்க்கதரிசி சொல்றாரு, ஐயோ அப்படிலாம் வர முடியாம்பா, வரமாட்டேன், நீ வேற, இனி ஆண்டவர் சொல்லியிருக்காரு மறுபடியும் போகக்கூடாது, அப்பம் சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது, இப்படின்னா சொல்லி தான் என்னை அனுப்புனாரு, அதெல்லாம் நான் வர முடியாதுன்னு சொல்றேன். அப்ப இந்த தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு, நானும் ஒரு தீர்க்கதரிசி தான்ப்பா, நானும் ஒரு தீர்க்கதரிசி தான். நீங்க உண்மையாய் தேவனுக்கு செவி கொடுக்கும் பொழுது இப்படி சில பாஸ்டர்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வருவாங்க, நானும் பாஸ்டர்ஸ், நானும் பாஸ்டர் தான், கவலைப்படாதீங்க, நானும் சர்ச்சு வச்சிருக்கேன், நானும் ஊழியம் பண்றேன், எங்க சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. புரியுதா? ஏமாந்துடக்கூடாது. உங்களை தேவன் என்ன சொன்னாரோ அதன்படி நிற்க வேண்டும், இருக்க வேண்டும். எந்த இடத்துல ஊழியம் செய்ய சொன்னாரோ அந்த இடத்துல இருக்கும். அதுதான் நமக்கு ஊழியக்காரர்களுக்கு உண்ட கடமை. அப்ப சொல்றாரு, அப்ப என்ன செய்ய, இந்த தீர்க்கதரிசி சொல்றாரு, நானும் தீர்க்கதரிசி தான், வா என் வீட்டுக்கு அப்படின்னு கூப்பிடும் போது என்ன நடக்குதுன்னா, இவங்க போயிடுறாங்க என்று தீர்க்கதரிசின்னு பொய் சொன்னான். யாரு? இந்த தீர்க்கதரிசி. நானும் தீர்க்கதரிசி தான், என் வீட்டுக்கு வா, நானும் ஆண்டவர் தான் என்னை அனுப்புனாரு அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி கூட்டிட்டு போறாரு. இதெல்லாம் எங்க இருக்குன்னு கேக்குறீங்களா? தெரியுதா? உங்களுக்கு தெரியுமா? எங்க இருக்குன்னு தெரியாது. வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 1 வாசிங்க. 1-2 வசனத்தை வாசிட்டு அதுக்கப்புறம் நம்ம இடையில போவோம்.
எரோபெயாம் தூபங்காட்ட பலிபீட தண்டையிலே நிற்கையில், ஆ, இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் ஆ, கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஆ, யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்து ஆ, அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே பலிபீடமே, ஆ, இதோ தாவீதின் வம்சத்தில் ம், யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன்மேல் தூபங்காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை ம், உன்மேல் பலியிடுவான். ஆ, மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டெரிக்கப்படும் சரி, என்பதை கர்த்தர் உரைக்கிறார் ஆ, என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறி, ஆ, அன்றைய தினம் அவன் ஒரு அடையாளத்தையும் சொல்லி, ஆ, இதோ இந்த பலிபீடம் வெடித்து ஆ. அதன் மேலுள்ள சாம்பல் கொட்டுண்டு போம். பாருங்க, இப்ப சொன்னதுன்னா நாம சொன்னதெல்லாம் இந்த கதையில சம்பவம் நடக்குது. அப்ப நீங்க இதெல்லாம் வாசிக்கணும். இந்த அதிகாரத்தை போய் வாசிங்க. இந்த செய்தியை கேட்டு நீங்க போய் இந்த வீட்டுல இந்த செய்தியெல்லாம் வாசிங்க. உங்களுக்கு தெரியும். அப்ப 1 ராஜாக்கள் 13:9 வாசிங்க. ஏனென்றால் நீ ஆ, அப்பம் புசியாமலும் ஆ, தண்ணீர் குடியாமலும் ஆ, போன வழியாய் திரும்பாமலும் இருவென்று ஆ. கர்த்தர் தம்முடைய வார்த்தையால் எனக்கு கட்டளை இட்டிருக்கிறார் என்று அப்ப சொல்லி, கட்டளை கர்த்தர் இந்த தீர்க்கதரிசிக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். நீ போ, நான் சொல்ற மாதிரி செய்யி, அங்க தண்ணி குடிக்காத, அப்பம் புசிக்காத, போன வழியில திரும்பியும் போகக்கூடாது. சரிங்களா? நீ போகாம இருந்திருந்தா அவன் புசிச்சிருக்க மாட்டான், தண்ணி குடிச்சிருக்க மாட்டான். திரும்பி திரும்பி போகக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லி அனுப்பியிருக்கிறாரு. என்ன? அதற்கு 1 ராஜாக்கள் 13:17-18 வாசிங்க. என்ன நடக்குது? ஏனென்றால் ஆ, நீ அப்பம் புசியாமலும் ஆ, அங்கே தண்ணீர் குடியாமலும் ஆ, நீ போன வழியாய் திரும்பி வராமலும் இரு என்று ஆ, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிருக்கிறது என்றான். ஆ. அதற்கு அவன், உம்மை போல நானும் தீர்க்கதரிசிதான். உம்மை போல நானும் ஒரு தீர்க்கதரிசிதான். அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க ஆ, நீ அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஆ. ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக எனக்கு ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையா எனக்கு சொன்னான் என்று அவனிடத்தில் பொய் சொன்னான். பொய் சொன்னான். முடிஞ்சு போச்சா? இங்க பொய் சொன்னானா? பொய் சொல்லி கூட்டிட்டு போயிட்டு இந்த தீர்க்கதரிசி என்ன செஞ்சிருக்கட்டும்? உன்கிட்ட சொன்ன தூதன் என்கிட்ட சொல்லணும்னு சொல்லியிருக்குமா இல்லையா? எனக்கு சொல்லி அனுப்புனவரு போய் சாப்பிட சொல்லி மறுபடியும் என்கிட்ட சொல்லுவாரா இல்லையா? சொல்லுவார். ஆனா இந்த தீர்க்கதரிசி பொய் சொல்லி கூட்டிட்டு போயாச்சு. கூட்டிட்டு போய் என்ன நடந்தது? 22 வாசிங்க. அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் வேணாம் என்று ஆ, அவர் விலக்கின ஸ்தலத்திற்கு நீ திரும்பி ஆ, அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தபடியினால் ஆ. உன்னுடைய பிரேதம் உன் பிதாக்களின் கல்லறையிலே சேருவதில்லை என்று. அப்ப இவன் போய் இந்த பொய்யான தீர்க்கதரிசிட்ட அப்பம் புசிச்சு தண்ணீர் குடிச்சிட்டு நல்லா சொன்ன தேவனுடைய வார்த்தையெல்லாம் மீறினதுனால தேவன் இங்கே கோபம் உள்ளவராய் அவனுக்கு என்ன சொல்றாரு? உன் பிரேதம் நீ செத்து போயிருவ, உன் பிதாக்களுடைய கல்லறையில அடக்கம் பண்ண மாட்ட, சேருவதில்லை, அடக்கம் பண்ண மாட்ட அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்க வன்மையாக தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துகிறதை நம்மால் பார்க்க முடியும். என்ன நடந்தது? 24. அவன் போன பிற்பாடு வழியிலே ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொன்று போட்டது. அவன் பிரேதம் வழியிலே கிடந்தது. ஒரு மனுஷன், ஒரு தீர்க்கதரிசி, தேவனுடைய ஊழியக்காரர், தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கும்போது அந்த வார்த்தையின் மூலமாக அந்த தீர்க்கதரிசிக்கு, ஊழியக்காரருக்கு ஜீவனும் என்ன நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறது. ஜீவன் உண்டாயிருக்கு. அவனுக்கு உயிரோட வைத்திருக்கிறார். அவனுக்கு ஆசீர்வாதங்களை அவர் வைக்கிறார். தேவனுடைய வழியை விட்டு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது அவனுடைய வழிகள் மிகவும் மோசமானது. அவன் ஜீவனை இழந்து அவன் மரித்து போனதை பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தினந்தோறும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்குகிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு, அவருடைய சித்தத்துக்கு, அவர் சொன்னதை நிறைவேற்றுவதற்கு நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும்.
இப்படிதான் 2 தீர்க்கதரிசி, யோனாவையும் இப்படிதான் அனுப்புனாரு, இந்த தீர்க்கதரிசியும் இப்படிதான் அனுப்புனார். ஆண்டவர் பல காரியங்களை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். செய்தி வேதத்தில் இருந்து அடிப்படையில் சொல்லுகிற செய்திகள் அது ஜீவனும் வல்லமை உள்ளதுமாயிருக்கிறது. தேவன் நம்மை வழி நடத்துகிறார். தேவ சித்தத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கும். தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்மை தேவன் ஆசீர்வதிக்கிறார். நாம் கண்களை மூடி ஜெபித்து அப்படியே நற்கருணைக்கு நாம் கடந்து செல்வோம். நன்றி ராஜா. தகப்பனே, எங்களை நித்தமும் வழி நடத்துகிறவர் நீர். உடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறவர் நீர். இந்த பூமியிலே உடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு ஆண்டவரே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்துருக்கிறோம் அப்பா. நீங்க தான் பயன்படுத்திக்கிறீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நீங்க எங்கள் தேசத்துக்கு சேமத்தை கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். வருகிற கொடிதான பஞ்ச காலத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகளை மீட்டெடுக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். பாதுகாத்து வழி நடத்துங்க. இந்த நேரத்தில் உம்முடைய உடன்படிக்கையை நாங்கள் நிறைவேற்றுகிறோம். இயேசு கிறிஸ்து சொல்லி அப்பா, கடைசியான உடன்படிக்கையை எங்களை கொடுத்துருக்குங்க. உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தருடைய பந்திக்கு நம்ம ஆயத்தப்படுவோம். நன்றி ராஜா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவே, நீங்க சொல்லியிருக்கீங்க, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கீங்க. இதோ உம்முடைய சரீரம் அப்பா, உம்முடைய சரீரத்தை இப்பொழுது நாங்கள் புசிக்கிறோம். இதோ உம்முடைய இரத்தம், உம்முடைய இரத்தத்தை இப்பொழுது நாங்கள் பானம் பண்ணுகிறோம். நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். தகப்பனே, இன்றைக்கு நீர் வெளிப்படுத்தின இந்த வசனங்களுக்காக, வார்த்தைகளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட நீங்கள் நடைபோட்டதற்காக நன்றி. வந்த ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, உங்கள் குடும்பங்களுடைய வாழ்க்கையெல்லாம் நீங்கள் பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. எல்லா தேவைகளும் சந்திக்கப்படட்டும். சுகம், பலன், ஆரோக்கியத்துவம் உண்டாகட்டும். களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பட்டும். அப்பா, சமாதானம், தேவ சமாதானம் இவர்கள் குடும்பத்தை ஆளுகை செய்யட்டும். கரம் கிருபை தாங்கி வழி நடத்தட்டும். மீட்பெரும் இரட்சகருமாய் இருக்கிற உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியனுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மோடும் என்றென்றைக்கும் கூட இருப்பதாக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.